ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நானும் என் தம்பியும் சித்தி பையனும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா, வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டுக்கு சிக்கன் வாங்குறது தான் போக போயிட்டு இருக்கோம். எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலி இப்போ கூட நான் ஊரில் தான் இருக்கேன். ஊர்லேருந்து சென்னைக்கு வரதுக்கு மனசே இல்லை. அந்தளவுக்கு ஒரு அமைதியான ஊராக இருக்கும் எங்கள் ஊர். இயற்கை சூழ்நிலை தஞ்சாவூர்னால என்னங்க விவசாயம் சம்மந்தப்பட்டது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இதுதான் நான் படித்த ஸ்கூலு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே வந்து 7th ஒரு 2-3 வருஷம் இங்கே தான் படித்தேன். ஸோ ரொம்ப மெமரபிள் மூமெண்ட்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளிப்பே நான் ஆட் பண்ணேன். பாருங்கள், நாங்களும் போகிறோம். ஒரு சிக்கன் வாங்குறதுக்கு ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, வேறு வழியே இல்லை, இவ்வளோ தூரம் போய் தான் அவனுங்க. பாருங்கள், சென்னை சைட்லாம் 240 ரூபா ஒரு கிலோ சிக்கன். ஆனால் இங்கே பாருங்கள் 190 ரூபா. கறியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே நம்ம ஊர் சைட்லலாம் சிக்கன்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து நம்மளும் வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கியாச்சு. அவங்களும் சிக்கன் வெட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு அட்டை முட்டை சென்னையில் பார்த்திங்கன்னா 170 ரூபா. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா. ஸோ இங்கேயும் அங்கேயும் இதுதான் வித்தியாசம். பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. அதனால தான் நான் ஒரு அட்டையை வாங்கிட்டேன். எங்கள் அம்மா குழம்பு வைக்கிறதுலாம் எடுக்க முடியல கைஸ். நான் டேரெக்டாக வந்து எங்கள் அம்மா குழம்பு வச்சு ரெடியே பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே நான் இன்னொரு பெரியப்பா கூட வந்து கடைக்கு போயிட்டேன். ஸோ அங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சாங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி நிஜமே அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி சாப்பிட்றவங்க சிக்கன் கிரேவி சாப்பிட்லாம், ரசம் சாப்பிட்றவங்க ரசம் சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாப்பிட்டுட்டே சிக்கன் கிரேவி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ திவ்யா வந்து சாப்பிட வாடின்னு கூப்பிட்டேன். நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் எல்லாருமே எப்போயுமே நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்தாலே நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னையில் இருக்கிறப்ப சரி, ஒருத்தர் கூட இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். என் கூட சும்மானாவது உட்காந்துருக்கணும், யாராவது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், தனியாக சாப்பிடவே மாட்டேன். ஸோ எங்கள் ஃபேமிலியில் எப்போயுமே சரி, இப்போன்னு இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சாப்பிடவே மாட்டோம். அதே மாதிரி தான் நானே, எங்கள் அம்மா, எங்கள் ஆத்தா, லியோ, திவ்யா எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டோம். நானும் வந்து எங்கள் அம்மா வச்ச கிரேவி ரொம்ப நாள் ஆச்சா சாப்பிட்டு சரின்னு சொல்லிட்டு அம்மா ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நவத்துனாங்க. சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டது ஒரு மாதிரி குஜிட்டிக்காவாக இருந்துச்சு. நாம இப்படி சாப்பிட்றத பார்த்துட்டு லியோ வேற ஒரு மாதிரி வாய் ஊறுகாட்டிருக்கேன் அவனுக்கு. நான் அவனை கவனிக்கவே இல்லை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். ஏன்னா நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா கையில் அந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இல்லையா, நானே அதில் ஆர்வமாக இருந்தேன். அப்புறம் திவ்யாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் லியோவை கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே லியோ பார்க்கல, பாவமாக எனக்கும் கொஞ்சம் கொடுங்கடா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டோம். ஸோ தீட்டமிட்ட குடும்பம் தீர்த்துறது என்ன. இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி கொடு, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் மினி விலாக் வேணும்னாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை, லவ் யூ.